கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையண்டு. வணக்கம் எல்லாருக்கும். எல்லாம் முடிஞ்சு வந்துக்கிறோம். என்ன யோசிக்கிறீங்கள்? ஃபேஸ்புக்கில் எல்லாம் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டிக்கிறாங்க. இவன் உயிரோடு இருக்கிறானேன்னு சொல்லி பார்க்குறீங்க. கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டினாக்கள் வேறு யாரும் இல்லை, இந்த துவாரகான்னு சொல்லி தலைவர்கிட்ட பிள்ளையை கொண்டுச்சினமே அந்த ஆக்கள் தான். எனக்கும் என்ன மாதிரி கொஞ்சம் பேருக்கும் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டிக்கணும். சந்தோஷமாக இருக்குது. உயிரோடு இருக்கைகளையே கண்ணீர் அஞ்சலியை பார்க்குறதுல சந்தோஷம். அதுலேயும் சந்தோஷம் என்னென்னு சொன்னால், இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் எல்லாம் ஒட்டி உங்களோட டைமை உணாக்காதேங்கோ. ஏனெண்டா எனக்கெல்லாம் எருவ மாடலாம் மழை பெஞ்ச மாதிரி எண்டைக்கு முள்ளிவாய்க்காலில் ஆமியில் பிடிபட்டு ஆமி உடுப்பெல்லாம் விட்டு அம்மனமாக்கினானோ அண்டைக்கே வெக்கம் மானன் தோசம் சோடு சுரணை எல்லாத்தையும் விட்டுறோம். நீங்கள் என்ன போஸ்டர் போட்டாலும் எனக்கு எஃபெக்ட் பண்ணாது. ஓகே, அதை விடுங்கோ. எங்களோட பிஸ்னஸை பற்றி பார்ப்போம். இந்த கிழமை எங்களோட கடைக்குள்ள என்னென்ன இருக்குது, என்னென்ன சாமான் இருக்குன்னு காட்டுறோம். இவர் தான் கடையின் மேனேஜர் என்று சொல்கிறார். என்னென்ன இருக்குன்னு சொன்னால், காட்டுப்பண்டி இருக்குது பாருங்க. காட்டுப்பண்டி எத்தனை கிலோ வேணுமெண்டானே எடுக்கலாம். அவளை இது ஒரு சாம்பிளுக்கு வட்டி வச்சுருக்குது. எத்தனை கிலோ வேணுமெண்டானே எடுக்கலாம் இருக்குது. இந்த ரயில் உள்ள தூக்கித்தாங்க ஐயா, இந்த ரயில் உள்ள தூக்கித்தாங்க. இந்த மூலாதான் உள்ளதை இது வந்து பாருங்கோ. மாட்டிறச்சி 1 கிலோ எப்படி வெட்டி பேக் பண்ணி இருக்கட்டு பாருங்கள். மாட்டிறச்சி இது வெளியில் அவுட்டில் உள்ள கடைகளுக்கு ஓடுறதுக்கு போகிறதுக்காண்டி பேக் பண்ணி வச்சுருக்குது. இது மாட்டிறச்சி வேறு தாங்கோ. மெயினான ஐட்டம் எல்லாருமே தமிழ்நாட்டில் உள்ள ஆக்கள் இலங்கையில் உள்ள ஆக்கள் எல்லாருக்கும் சொல்கிற ஐட்டம். இந்த ஐட்டம் வேறு கடைகளில் இதை எடுக்க மாட்டீங்கள், எங்களோட கடையில் இருக்குது. இதை சுவரொட்டின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டுக்காரர் சுவரொட்டின்னு சொல்லுவினோம். எங்களுடைய ஆக்கள் மண்ணீரல் கல்லீரல் என்று சொல்கிறது, இங்கிலீஷில் ஸ்ப்ளின்னு சொல்கிறது. குருதிச்சோகை இந்த ரத்தம் சம்பந்தமான வருத்தம் உள்ளாக்கள் கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்றதுக்காண்டி இருக்கும். இது ஒரு ஆட்டில் ஒரு சின்ன பீஸ் இருக்கும். இது எங்கள்கிட்ட நிறைய வந்திருக்குது. இந்த கிழமை இருக்கும். சுவரொட்டி ஸ்ப்ளிண்ட் கல்லீரல் மண்ணீரல்னு சொல்கிற ஐட்டம் வேணுமெண்டா வந்து எங்கள்கிட்ட எடுங்கோ. இது நல்ல காட்டு முயல் எங்களோட கடையில் மெயினாக ரை பண்ணுங்கோ. இந்த ஐட்டத்தை வாங்கி ரை பண்ணி பாருங்கோ. காட்டு முயல் இதை நான் திருப்பி ரெக்கமெண்ட் பண்ணுறது. எனக்கு பிடிச்ச பெஸ்ட் ஐட்டம். நல்ல ஹார்டாக இருக்கும். நல்ல சூப்பர் காட்டு முயல் வாங்கி ரை பண்ணி பாருங்கோ. இது வாங்க முடியுங்கோ. இது அவிச்ச குடல் 1/2 கிலோ வெட்டி பேக் பண்ணி அவிச்சு வெட்டி பேக் பண்ணி இருக்குது. நீங்கள் கொண்டு போய் நேராக கொண்டு சட்டிகளை லபக்கண்டு கொட்டி ஒரு மஜா கொண்டு போடலாம். மற்றது சிக்கன் பார்ட்ஸ், அதாவது சிக்கன் இதயம், இதுவும் 1/2 கிலோ பேக்கெட். பெரிய விலை இல்லை, கிலோவே 6 பவுன் தான். வாங்கி ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். சிக்கன் கிசட், இது நான் சாம்பிள்லாம் காட்டுறேன். தமிழில் சொல்லுவாங்க வன்னியாக்கார சொல்லுவாங்க தாமரங்காயண்டு, யாழ்ப்பாணக்கார சொல்லுவாங்க மாங்காய் தேங்காய் மாங்காண்டுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்கிறது. இங்கிலீஷில் என்னென்னு சொல்கிறது, இதுவும் இங்கிலீஷில் கிசட்னு சொல்கிறது இங்கிலீஷில். வேறு தாங்க வேறு என்ன போகிறீங்க. மற்றது காட்டு பண்டிகை 1 கிலோவாக வெட்டி பேக் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. 1 கிலோ பேக்கெட். இது எங்கேயா நீங்கள் கடைகளில் எல்லாம் வச்சு விற்கலாம், அல்லது ஃப்ரீஸை பண்ணுறது தூர் இடத்துலேருந்து வாராக்கள் இப்படியே கொண்டு போய் ஃப்ரீஸை பண்ணிங்கன்னா ஈஸியாக டீஃப்ரோஸ் பண்ணி சேல் பண்ணலாம், சமைக்கலாம். அதால் இந்த ரேயில் பேக் பண்ணியிருக்குது. நிறைய தமிழ் கடைக்காரர் இப்போ லண்டனில் ஒரு 90 விதமான தமிழ் கடைகள் சிட்டிகளுக்கு எங்கள்ட கடை சாமான் போகுது. அதில் எங்கள் ஹாப்பி யூகேண்ட பிளாக்பூல் லிவர்பூலில் இருந்து இந்தியாவில் வேல்ஸ் தொங்கல் வரைக்கும் எங்கள்ட கடை சாமான் இருக்கும். உயர்ச்சி இறைச்சி வாணிபம் என்ற பேரில் இருக்கும். பாருங்கோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள். அதே மாதிரி இது வந்து ஊர்ச்சேவல் வட்டி ரெடியாக பேக் பண்ணியிருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் காட்டுறேன், நிறைய உள்ளுக்கு இருக்குது, இது காட்டுறேன்னு பாருங்கள். மற்றது ஊராட்டு பங்கு, ஊராட்டிறச்சியை பங்கடித்து வச்சுக்கிறோம். எப்படி பங்கடித்து வச்சுக்கிறோம்னு சொன்னால், ஒரு பாதி ஆட்டை எடுத்து வெட்டி பங்கடிச்சிருக்கு. இதுக்குள்ள ஒரு 300 கிராம் எலும்பும் 700 கிராம் இறைச்சியும் இருக்குது. ப்ராப்பராக பங்குறச்சி, இதில் இது ஈரல் எல்லாம் வச்சு ப்ராப்பராக பங்குறச்சி ஊராட்டு பங்கு. இது எங்கள்கிட்ட நல்லா விற்கிது. வாங்கி ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அதே போல் மர இறைச்சி 1 கிலோவா பங்கு வெட்டி 1 கிலோவாக போட்டு வச்சுருக்குது. இதுக்குள்ளேயும் 300 கிராம் எலும்பும் 700 கிராம் இறைச்சியும் இருக்கும். இதுக்குள்ளே இருக்குது மர இறைச்சி. மான்தாயா, இது மான் இறைச்சி எல்லாமே ஒரு கிலோவாக வச்சுருக்கு. கடை ஒரு சின்ன கடையாக இருக்கிறதால முழு மான் மாதிரியே டிஸ்பிளேயில் வைக்கலாது. இப்படி வெட்டி 1 கிலோவாக பேக் பண்ணி வச்சுருக்கிறோம். இது
அதே மாதிரி வாங்க அந்த முழு முயலை தூக்கிதாயா அங்கே முழு முயல் இருக்கு காட்டுயா முழு முயலை காட்டு முழு முயல் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற முயலை தானே ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னா முயல் அவ்வளவு டேஸ்ட்டாகவும் ஊர் முயலை விட சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க முழு முயல் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ வரும் முழு முயல் அப்படியே உரித்து வச்சுக்கிறாங்க. செம டேஸ்ட் சூப்பராக இருக்குது. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஹார்டாக இருக்குது. ஊரில் உள்ள முயல் சாஃப்டாக இருக்கும். இந்த முயல் ஹார்டாக இருக்குன்னா இது ஹேர்ன்னு சொல்கிறது. இது முயலில் ஒரு பெரிய இனம். இப்போ நாயலில் அல்டேசியன் நாய் மாதிரி பெருசாக இருக்கிற மாதிரி இது முயலில் ஹேர்ன்னு சொல்லி பெரிய இனம். நல்ல செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது. மெயினாக குட்டிங் போடுறாங்களுக்கு சைட் டிஷ்ஷுக்கு சொல்லப்பட்ட சாமான். அங்கால ராகவன் நின்று சிரிக்கிறார் அண்ணே எனக்கு மாண்டு. வேறு இஞ்சாலையெல்லாம் படியால் பேக் பண்ணி அடுக்கி வச்சுக்கிறாங்க. வேலை முடிச்சுட்டாங்க. அதை குத்திக்கு உப்பு போட்டுருக்காங்க. இது உப்பு போடுறது இதில் உள்ள பாக்டீரியாக்கள் உடனே செத்துருமெண்டாக்காண்டி க்ளீன் பண்ணி போட்டு உப்பை போட்டு விட்றது. மனேஜர் டேட் ஆணிக்கிறார். நான் உப்பெல்லாம் போட்டு டேட் ஆணிக்கிறார். அவர் நீ கட்டிங்கை போட்டு படுத்துருவார். இஞ்சால உள்ளுக்கு காட்டையா உள்ளுக்கு தொங்கலில் இருக்கிறது ஊராடு. இதெல்லாம் ஊராடு. இஞ்சால தொங்குறது இந்த இஞ்சால அந்த துணி போட்டுக்கிறது வந்து காட்டுப்பண்டி. இதுவும் காட்டுப்பண்டி. இதில் தொங்குறது வந்து மானும் மறையும். இந்த தனியாக 2 லெக்கில் இருக்கிறது வந்து மரை. அங்கால கிடக்கிற பக்கத்தில் உள்ளது மான் காட்டுப்பண்டி. இஞ்சால கிடக்கிறது எல்லாம் மான் தான். இதெல்லாம் எங்களுக்கு வந்து இருக்குது. இது இந்த கிழமைக்குரிய ஐட்டம் வந்துருக்குது. பாருங்க சூப்பராக இருக்குது. வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரஜ்ஜியில் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கலையேன்னா நேரையே சொல்லுங்கள். பிடிக்காமல் போகாதேன்னா அவ்வளவுக்கு திறமாகவும் அவ்வளோ தூரங்களில் போயும் எடுத்து கொண்டு வந்து வச்சு சேல் பண்ணுறோம். செம்மையாக இருக்கும். அப்படியே வழியால் கொண்டு வாயா வழியால். இதுதான் இந்த கிழமை மெயினாக. இங்கே பாருங்க எமது மக்களின் விடுதலைக்காகன்னு சொல்லி ஒரு தலைவற்ற புத்தகம் ஒன்று இருக்குது. தலைவர் எழுதின கடிதங்கள், தலைவற்ற மாவீரர் நாள் ஊரை இதெல்லாம் அடங்கின ஒரு புத்தகம் இருக்குது. ஒரு புத்தகத்தின் சைஸை பாருங்கள் எந்த மொத்தம்னு சொல்லி. இந்த மொத்தம் எவ்வளோ உள்ளடக்கம் இருக்குமென்னு யோசிச்சு பாருங்கள். இது கொண்டு என்னோட தந்திரிக்கணும். ஒரு புத்தகம் 30 பவுண்ட்ஸ் படி வித்திரித்தர சொல்லி அவ்வளவு பெருமதியாக இருக்குது. தலைவர்கிட்ட வரலாறு, தலைவர் சம்பந்தமான சம்பூர்ண ஹிஸ்ட்ரி இதுக்கு இருக்குது. தலைவர் யாருக்கெல்லாம் கடிதம் எழுதி அனுப்புகிறார் என்று அன்னை யாருக்கு இந்த கடிதங்கள். 2வது அன்னையின மாவீரர் நாள் உரை, அன்னையின வரலாறு அடங்கின இந்த புத்தகம். ஒரு 30 புத்தகம் தந்தவே மிச்சம் முழுக்க போயிட்டு இப்போ ஒரு 8 புத்தகம் இருக்குது. தேவைன்னு சொன்னால் எந்த கடையில் இருக்கும் வந்து வாங்குங்கோ. இது ஒரு புத்தக வெளியீட்டுக்கு போன இடத்துல எனக்கு கிடைச்சது. பேசுவோம் போராடுவோம்னு சொல்லி இது விற்கிறதுக்கு இல்லை. இது பாலகுமாரன் என்ற புத்தகம். அப்போ அதையும் வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். மற்றது களத்தில்னு சொல்லி இப்போ ஒரு மாதத்தில் இது 2வது இதழ் வருது. முதல் ஆரம்பத்தில் இருந்த களத்தில்னு சொல்லி அது இப்போ அது நின்று அப்புறம் இப்போ புதுசாக வருது. அதையும் வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். திறமான குவாலிட்டியான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இறைச்சி எங்கள்கிட்ட இருக்கும். எந்த விதமான கலர் மாறினாலே தூக்கி பின்னுக்க போட்டுருவோம். அவ்வளவுக்கு திறமாக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணுவோங்க. இந்த கிழமை எங்கள்கிட்ட இருக்கும். வெம்பிலியில் நீங்கள் வந்து யார்கிட்ட வந்து கேட்டாலும் காட்டுவாங்க. உயர்ச்சி மீட் சோப்புன்னு சொன்னால் காட்டுவாங்க. எங்கள்கிட்ட பொருள் இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஆள் தான் நிற்பார் மேனேஜர். நிறுத்தில தூங்கி நிற்பார். வாங்கி வடிவா சாப்பிடுங்க. கதையை கதைச்சி இழுக்காமல் கேட்டிய கிளி ஊதுவும் ஒரு கதையண்டு.